Hello friends, welcome to our channel. In the video நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாருங்க. ஒரு ப்ராப்ளம் curl and divergence பேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம். என்னன்னு பாத்தீங்கன்னா given that a is equal to ax plus ay, b equal to ax plus 2az and c is equal to 2ay plus az. Find a dot b curl c is equal to a curl b dot c. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. abc கொடுத்திருக்காங்க. முதல்ல சொல்யூஷன்ல a b c வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது ax ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எதுமே இல்லன்னா 1 அப்படினு அர்த்தம். இங்கே ay க்கு கோஎஃபிஷியன்ட் எதுமே இல்ல அப்ப 1 ன்னு அர்த்தம். இது வந்து மொத்தம் xy z ன்னு மூணு டேர்ம் இருக்கு. ax ay az இது மூணுமே என்னன்னு சொல்வாங்க யூனிட் வெக்டார்ஸ் அப்படினு சொல்வாங்க. the யூனிட் வெக்டார்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 அப்படினு கிடைக்கும். இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ax. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a வெக்டார் எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து ax into ax plus ay into ay. இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் இருக்கோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த a வெக்டாருக்குள்ளனா ax கேபிட்டல் ay az ஓட வேல்யூ. இங்கே z கொடுக்கல அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். அதே போல் bக்கு bx by bz ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். cக்கு கொடுத்துருக்காங்க இங்கே x கொடுக்கல அப்போ 0 கோஎஃபிஷியன்ட் அர்த்தம். ay ஓட கோஎஃபிஷியன்ட் 2, az ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா ஐ மீன் இங்கே எதுவுமே கொடுக்கல வேல்யூ கொடுக்கலன்னா 1 அப்படின்னு அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னது a வெக்டார் டாட் b curl c. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட வர்ற வேல்யூவை இந்த a டாட்டோட நம்ம டைவர்ஜென்ஸ் பண்ண போகிறோம். டாட்னா டைவர்ஜென்ஸ்னு அர்த்தம். இந்த கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா கேர்ள் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா b curl c. இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே b இருக்கா ஃபஸ்ட்டு டேர்ம், இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் செகண்டில் வரணும். சி செகண்டாக இருக்கிறது வந்து தேர்டில் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் ax ay az. ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது அதுதான் இங்கே வரணும் bx by bz. அதே போல் தேர்ட் என்ன இருக்குது இங்கே செகண்டில் இருக்கிறது இங்கே தேர்டாக வரும் cx cy cz. இது வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் b and c ஓட வேல்யூ இந்த வெக்டாரோட வேல்யூ தெரியும். கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. யூனிட் வெக்டார்ஸ் ay and az, ax ay az அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே bக்கான கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம். bக்கான கோஎஃபிஷியன்ட் 1 1 0 2. அதே போல் cக்கு 0 2 1. இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதோட வேல்யூவில் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன வரும் 1 0 2 0 2 1. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸில் டிட்டர்மினன்ட் இருக்கும். ax இன்ட்டு இந்த ரோ இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்குது இந்த 4 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் தீஸ் டூ வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதே போல் ஏவை எடுக்கும்போது மைனஸால் மல்டிப்ளை ஆகும். இந்த ரோ இந்த காலம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 டேர்ம்ஸ் இருக்கும். இதில் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. அதே போல் ஏஇசட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு இந்த டயக்னலில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. இது போட்டிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ax இன்ட்டு 0 மைனஸ் 4 மைனஸ் ay. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ay இன்ட்டு 1 மைனஸ் 0 ப்ளஸ் az இன்ட்டு இதோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ax இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் ay ப்ளஸ் 2az அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் உங்களோட b curl cக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் a டாட் b curl c கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. வாட் இஸ் த ஏ வேல்யூ? ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க 1ax ப்ளஸ் ay கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ax ப்ளஸ் ay டாட் b curl cக்கான ஆன்சர் என்னது
minus 4ax minus ay plus 2az. இது அப்படியே எழுதிக்கோங்க. minus 4ax minus ay plus 2az. இப்போ இது உள்ள நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண பாருங்க. ax into ax. எப்பவுமே இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ax டாட் ax ஈக்குவல் டு 1. அதே போல் யூனிட் வெக்டர் சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா 1, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 0. அப்போ இதுக்கு மட்டும்தான் நமக்கு 1 வரும், மீதி எல்லாமே 0 வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வரும். இதே ax இன்ட்டு ay போட்டோம்னா 0, ax இன்ட்டு az போட்டோம்னா 0. அப்போ இந்த டேர்முக்கு என்ன வரும்? ஒன்லி திஸ் டேர்ம் மைனஸ் 4 இன்ட்டு 1 மட்டும்தான் வரும். ஓகே, ப்ளஸ் அதே போல் இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ay இன்ட்டு ax 0, ay இன்ட்டு ay மட்டும் வரும், நமக்கு 1ன்னு வரும், இது 0 ஆகிடும். அதே போல் இந்த டேர்மில் இது 0, இந்த டேர்மில் இது 0. ஏன்னா வேறு ஏதாவது டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 0 ஆகிடும். இப்போ ay இன்ட்டு azட்டும் நமக்கு 0ன்னு கிடைக்கும். இது மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ay இன்ட்டு மைனஸ் ay, தட் மீன்ஸ் minus 1. ay இன்ட்டு ay என்னது 1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இதோட ஆன்சர் என்ன? minus 5. இப்போ எல்ஹெச்எஸில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்ஹெச்எஸோட வேல்யூ a டாட் b curl c is equal to minus 5 அப்படின்றது எல்ஹெச்எஸ். இப்போ நான் இதே போல் நான் என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸோட வேல்யூ என்னது? a curl b டாட் c அப்படின்றத கண்டுபிடிக்கணும். RHS A curl B dot C இதுதான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது? A curl B. இது எப்படி எழுதுவோம்? curl வெக்டார் படி AX AY AZ இது யூனிட் வெக்டார். ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டுக்கான வேல்யூ AX AY AZ. அதே போல் BXக்குள்ளது B வெக்டாருக்குள்ள கோஎஃபிஷியன்ட் BX BY BZ. இதை டிட்டர்மினண்ட்டில் எழுதணும். இதை யூனிட் வெக்டார் அப்படியே எழுதிக்கோங்க. AX AY AZ. இந்த வேல்யூ வந்து AX AY AZ. வாட் இஸ் A வேல்யூ? 110. B ஓட வேல்யூ 102. 110. B ஓட கோஎஃபிஷியன்ட் 102. 102. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு வேல்யூ AX இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணோம். 1 இன்ட்டு 2 மைனஸ் 0. அப்போ 2 மைனஸ் 0 மைனஸ் AY இன்ட்டு மிடில் இருக்கிற ரோ அண்ட் காலமை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இந்த ரோ இந்த காலம் அப்படின்னா 1 இன்ட்டு 2 மைனஸ் 0. அப்போ 2 மைனஸ் 0 ப்ளஸ் AZ இன்ட்டு இப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணோம்னா 0 மைனஸ் 1 வரும். 0 மைனஸ் 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். AX இன்ட்டு 2 மைனஸ் AY இன்ட்டு 2 ப்ளஸ் AZ இன்ட்டு மைனஸ் 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? AXன்னு 2AXன்னு வருமா? மைனஸ் 2AY மைனஸ் AZன்னு கிடைக்கும். இது என்னது? A curl B. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நான் இதோட சியை வந்து டைவர்ஜென்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? we can calculate A curl B dot C. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு இந்த வேல்யூ தெரியும். A curl B ஓட வேல்யூ 2AX மைனஸ் 2AY மைனஸ் AZ டாட் C ஓட வேல்யூ என்னது? C is equal to 0. இப்போ இதை விட்டுருங்க. 2AY plus AZ. 2AY plus AZ. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா தான் 1 வரும். AX இன்ட்டு AX AY இன்ட்டு AYன்னு வந்தால் தான் சேரும். இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணால் AX இன்ட்டு AY வரும். இதோட மல்டிப்ளை பண்ணால் AX இன்ட்டு AZன்னு வரும். அப்போ நமக்கு ரெண்டுமே என்ன ஆகும்? 0ன்னு வரும். அப்போ இந்த டேர்மில் எது மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ 0 தான்.
நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ay இன்ட்டு ay வேல்யூ வந்து கண்டிப்பாக 1ன்னு வரும். 2 இன்ட்டு 2 -2ன்னு வரும். அப்போ வேல்யூ -4. 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு கிடைக்கும். அப்போ -4. நெக்ஸ்ட் இதோட திரும்ப இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, பிகாஸ் ay இன்ட்டு az வந்து 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு azோட மல்டிப்ளை பண்ணுங்கள். az இன்ட்டு 0, சரி az இன்ட்டு ay 0. az இன்ட்டு az மல்டிப்ளை பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் az இன்ட்டு az 1. வேல்யூ என்னது -5. ஸோ ஹென்ஸ் RHSஸும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதுதான் RHS. LHS and RHS ரெண்டுமே -5 தான் கிடச்சிருக்கு. ஹென்ஸ் we can prove that what is it, A dot B curl C is equal to A curl B dot C அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். both are same.